ஜனகனம் விழா கவுண்டியார்களுக்கும் ஊர் பொதுமக்களுக்கும் அறிவிப்பது என்னவென்றால், அம்மன் திருவரங்க செல்லியாள் அட்டகாளிமார்கள் உச்சினி மாகாளி அவள் பிறந்து அவள் ஆடி கும்மி ஆடி முடித்த பிறகுதான் இந்த கோவில் உள்ள தேவாதைகள் ஆம்பளை தேவாதை ஆனாலும் சரி, பெண்கள் தேவாதை ஆனாலும் சரி, ஆடும்படியாக விழா கமிட்டியார்கள் உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறார்கள். இந்த ரெண்டு நாள் கூட்டுக்க பாட முடியாது, என்ன பாட முடியாது, கூட்டுங்க ட்ரிபிள் வைங்கண்ணே. குமர ஒருவரே நாகராஜன் என்ற நாகக்கன்னியானவளும் அந்த அறவை நாகலோகம் என்ற
பட்டணத்திலே இருந்து அழகு ஒரு முதலிலே இருந்து மன்னவரும் தேவியுமாக ஆண்டு வருகிறார். ஆண்டு வருகிறார்கள். மன்னன் சொல்லை மங்கை கேட்டு மனையோள் சொல்லை மன்னன் கேட்டு சரி இணை விரியாத உறவோடு உறவோடு ஏக ராஜியாகவே இருந்து ஆண்டு வருகிறார். ஆண்டு வருகிறார்கள். அப்படி ஆண்டு வருகின்ற இருவேர்களுக்கும் இரு பேர்கள் ஆண்டவனுடைய அருளா ஏகபகமான செல்வங்கள் எல்லாம் இருக்கிறது. ஆண்ட கொடுத்திருக்க என்ன வைபோகத்தோடு ஆண்டு வருகிறார். எப்படி? அவர்கள் சொன்னாலே குறவும் இல்லையே, சுகத்தால் தாழ்வும் இல்லையே, மண்ணால் குறவும் இல்லையே, மனையோடு தாழ்வும் இல்லையே, ஏரோடு சீராக இருந்தரது செய்வார். அவர்களோடு சொத்து திருமதினார் நடுவை வாழியனார் எழுது திருமதினார் எதிரறிக்கே நகராஜனாக கண்ணி மன்னருக்கும் தேவிக்கின்றார். அந்த நாகரோபட்டணத்திலே அவனுக்கு முன்னிருந்தோம் அவனுக்கு பின்னால் ஆளுநருக்கு ஒரு பிள்ளை ஒன்று கிடைக்கலையே. அரியலையே நாகராஜன் நாகக்கண்ணி கண்ணால் கண்டு ஒரு நாள் இடம் அறியலையே, அந்த மன்னனுடைய இடம் அறியலே. சிங்கனவா மன்னரே எனக்கு வாய்ந்த புராணனா ஆலை உன்னாயது பட்டணத்திலே ஆண்டவன் அருளாரே நமக்கு சுத்திரனுக்கு சுகவருக்கு ஆன பின்னால் ஆழ்வதற்கு ஒரு புனையர் கிடைக்கலையே என்று ஒன்று போரே கண்ணிறைதான் இடமதியிலேயே மனையாள் சொல்லுவாடா நாகராஜன் என் மனைவி பொன் மனைவி அடி ஒன்றுக்குமே அஞ்ச வேண்டாம் ஒரு கவலை ஈஸ்வரவன வகுத்தபடி எல்லடமும் நமக்கு உணவாரம் இல்லை என்றால் நான் என்ன செய்வது, நீ என்ன செய்வது? ஆண்டவன் வகுத்தபடி நம்மளுக்கு அணுவிலகு விலகா விலகாதம்மா. இன்னாருக்கு என்னபடி என்று எழுதின ஈசன் ஒரு நாளும் உடனாக இருக்க முடியாது. முடியாது. பேருலகு இன்பம் பிணி மூப்பு ஷாக்காலம் ஆறுங்க அறிவில் வைத்த பிடி நடக்கும். அதே பிள்ளை உண்டென்று எழுதினால் உண்டு, இல்லை என்று எழுதிவிட்டால் ஒரு நாளும் கிடையாது. அதனால் ஒன்றுக்குமே அஞ்ச வேண்டாம், ஒன்றுக்குமே அஞ்ச வேண்டாம், அஞ்ச வேண்டாம், அஞ்ச வேண்டாம், அவனுடைய அருளாரே நாகரவப்பட்டணத்தில் எல்லா எளியவர்க்கு அன்னதானம் துரணதானம் ஆடை தானம் புகழானங்கள் தானம் என்றும் தர்மம் என்றும் ஒரு பிள்ளைக்காக செய்தானே. அப்போ கிடைக்க பிள்ளைதானே அவன் இருந்து நினைக்கானே. என் மனைவி பொன் மனைவி இந்த தானத்தையும் தர்மத்தையும் வெல்ல வேண்டும் என்று சொன்னார். அந்த கையிலாகவும் கடவுள் சிவனாரை நாடி எல்லோ ஆண்டவனை நாடி எல்லோ
அறந்த வசுதானே இறந்தவாரே அறந்த வசுதானே இறந்தவாரே அழகனாகோடி அரச மன்னனிடம் சொன்ன போது அப்படியே நல்லிருந்து ஆட்டு மன்று சம்மரித்து அருமையான ராஜமன்னன நாட்டை மனைவிக்கு முடிசோடினார் வருகிறான் அரச மன்னன் நாடிழந்து நகரிழந்து மண்ணிழந்து மனையாள் சுகமும் தான் மறந்து காதி வேண்டி புடந்துடுத்து அழுத்தில் ஆழமா விரல் இருப்பதற்கு அருமையான அரசம் வருகிறான் ஒரு முகம் அவன் கீழ்பெருகும் திசையா கீழ்பெருகும் திசையா இழந்த உப்பு கடலாடி ஓரங்கடல் ஓர்கடலாம் இரண்டாங்கடல் அங்கு வந்தாந்திரு கடலை நாடி அறந்தவதற்கு ஓடி ஓடி வந்து அருந்தவர் இருக்கவாரா ஆடரவமில்லாத அதுவான கானகமும் பத்தாம் திருக்கடல் ஒழுங்கி வாரையிலே வந்து அருந்தவஸ் இருக்கிறார் சோனி கொண்டு தரமளிக்கு சந்தனத்தினால் கோலமிட்டு வாசலிலே குலமாலைக்கு முகநாட்டி கம்பு நாட்டி ஆமை பலகையிட்டு அதன் மேல் மாத்துரித்தான் அல்லவா அருமை மாத்துக்கு மேல தானம் இருந்து அருமை அரச மன்னன் எப்படி தவம் இருக்கிறான் 12 வருட காலம் ஈசன் உண்ணாமல் உறங்காமல் உடையவன் சிவனாகவும் மறக்காமல் அந்த அருமை அரச மன்னன் தவம் இருக்கிறான் எப்படி தவம் இருக்கிறான் ஐயா அவரை சாணி கொண்டு தரமேழுகே செந்தனத்தால் கோலம் ஆமை பலகையில் அதன் மேலே மாத்துக்கு மேலே ஒரு செப்பு கூட தேவை குடத்தின் மேலே ஒரு செவிழனி தேங்கா வைத்து செவிழனி மேலே
தொடக்கத்திலே அரச மன்னன் செய்கின்ற தவத்தின் மையருள் அருள் ஆனி பொன்னால் முடியாடார் அரங்கமாணிய கைலாசம். அந்த கைலாச மலைக்கு அந்த கைலாச மலைகள் எல்லாம் என்ன ஆகிறது? அக்கினி சோலையாகவே எரிகிறது. அக்கினி காத்தா வீசுகிறது. அப்படி அக்கினி காந்தாக வீசுகிற வேளை அம்மை அறிந்தார். அம்மை பார்வதி அறிந்தார். ஆண்டவா இறைவா, ஒரு நாளும் ஆடாத கைலாச மாமலைகள் எல்லாம் மாமலைகள் ஆனி பொன்னால் முடியாடார் தங்கமாணிக்க கைலாச மாமலை. மாமலையில் தனிப்பெரிய கைலாச மாமலை மலையில் இப்படி அக்கினி சோலையாக எரிகிறதே, வீசுகிறது. என்ன காரணம்? இதனுடைய மாயம் என்ன என்பதாகவே உமையாள் கேட்கிறான். பார்வதி கேட்கிறாள். அப்பன் ஆண்டவன் சொல்லுகிறான், அம்மா அடியே அந்த அவனி சூழும் பூலோகம் என்ற சஞ்சாரத்திலே பூலோகத்தில் என்னை நாடி ஒரு நாகமானது தபமிருந்து வருகிறது. தபமிருந்து வருகிறது. அம்மா அப்பேற்பட்ட அரச மன்னன் செய்யக்கூடிய தபத்தின் மையருள் அருளால என்ன கைலாச மாமலைகள் எல்லாம் அக்கினியாக எரிகிறது. அப்படியானால் அவனை இனி சோதிக்கலாக ஆண்டவா கைலாச மாமலை கிடைக்க வேண்டும் வேண்டும் என்பதாகவே அம்மை உமையாள் சொல்ல யாரை அழைக்கிறான்? நந்தி தேவனை கிட்ட
பொன்பொருள் கோட கோபுரங்கள் வேண்டுமா? மாட மாளிகை கோட கோபுரங்கள் ஏது வேண்டுமா? என்னப்பா வேண்டும் கேளு தருகிறேன். சுவாமி, என்ன உங்களுடைய அருளால் எனக்கு அதெல்லாம் ஏகபோகமாக இருக்கு. ஏகமா இருக்கு உங்க அருளால். அதனாலே என்ன உங்களை நாடின அருந்தவசு இருந்ததின் விவரம் என்னவென்றா, என்னப்பா எனக்கு பின்னால் இருந்து என் நாட்டிலே ஆமா என் பேரை சொல்லி ஆழ்வதற்கு ஒரு பிள்ளை இல்லாத ஒரு முதலை வர வேணும் சுவாமி. அதனால் உங்களை மனமும் வந்து தவம் இருந்தேன். தவம் இருந்தேன். அதனால் எந்த விதமானாலும் சரி என்னுடைய நாட்டிலே என்னுடைய பின்னால் இருந்து ஆழ்வதற்கு என் பேர் சொல்லி ஆள ஒரு பிள்ளை ஒரு மரளை என்ற சந்தானம் வேண்டும் என்பதாகவே கேட்கிறான் அருமை பகவானிடம் கேட்கிறார். இதை காரிலே கேட்டான் ஆண்டவன். அப்பா நாகராஜா, என்ன நீ 12 வருட காலம் தவம் இருந்திருக்கிறா. தவம் இருந்திருக்கிறாய் அப்பா. வேற எந்த வரம் கேட்டாலும் அப்பளே தந்திரு அள்ளி தந்திருப்ப. ஆனால் நீ கேட்குகிற வரமோ பிள்ளை வரம் பூமி பாரம் எகர்வதற்கு வரத்தை கேட்கிறாயடா. அதனையும் உனக்கு பிள்ளை கொடுக்கணுமானால் என்ன செய்யணும்? ஒருவனுக்கு பிள்ளை கொடுக்கணுமானால் எனக்கு அதிகாரம் கிடையாதப்பா. மும்மூர்த்திகளுக்கு எந்த அதிகாரம் இல்லை. அதனாலே மும்மூர்த்திகள் ஒன்று சேர்ந்து யமனோத்தில் இருக்கின்ற நயனாரை வரவழைத்து அவனுடைய ஜாதகம் அவன் மனையாளுடைய உரைப்பை பார்க்கணும். அதிலே பிள்ளை இருக்குமானால் கொடுப்போம். கண்டிப்பா கொடுப்போம். இல்ல ஒன்றும் செய்ய முடியாதப்பா. என்பதா யாரை அழைக்கிறான்? அந்த நயனாரை கட்டளைத்தானா? எப்படி? சித்தர்வத்தர் நயனாரை கட்டளைத்து ஆண்டவன் சொல்லுகிறான், அப்பா நயனார் இதோ வந்திருக்கிறான் அல்லவா நாகராஜன், வெள்ளை வரம் கேட்டு வந்திருக்கிறான். இவனுடைய ஜாதகத்தின் பலாபலத்தை நீ பார்க்கணும், எடுத்து பார்த்து சொல் என்று சொன்னவுடனே அறுவை நயனார் அந்த நாகராஜன் ஆகக்கன்னியாளுடைய ஜாதகத்தை எடுத்து பார்க்க அப்படி 12 வீடு கட்டி வரல் வரத்தி நாகராஜன் ஜாதகத்தை பார்த்தா எப்படி இருக்கிறது தெரியுமா? இவன் முப்பிரவில் பாவி ஐயா, முப்பிரவில் பாவி ஐயா, பிறவி பிறந்துட்டாலும் எடுத்தாட பிள்ளை இப்பிறவியிலே பாம்பாக இருக்கிறான். இதற்கு முன்னால் உள்ள பிறவியிலே கானகத்திலே வாழுகின்ற வனவேடனா பிறந்தவன். இவன் வேடனாக இருக்கும் பொழுது ஒரு நாள் தினத்திலே வனவேட்டையாடுகிற வேளையில் இவன் கண்ணிலே பட்டது ஒரு புள்ளிமா, இருவுயிராக இருக்குமா. அதனால் இதை சூல்மான் என்று அறியாமல் இந்த செண்டாளன் பானம் தொடுத்து அந்த மானை கொண்டிருக்கிறான். அந்த மான் சாகும் போது இட்ட சாபம் இவனுக்கு இப்பிறவிலே பிள்ளை கிடையாது. அதனாலே இப்பிறவி மட்டுமல்ல, இப்பிறவி கடந்து முன்னா மரமா புழுவா பூச்சியாக பிறந்துட்டாலும் என்றைக்கு மனிதன் அம்சத்திலே கொடுக்கிறோமோ அன்றைக்கு தான் இவனுக்கு பிள்ளை. அதுவரை கிடையாது. அதற்கிடையிலே இல்லை பிள்ளை என்று சொன்னார் நயினார் சொல்லி மறைய ஆண்டவன் அடியிலே இருக்கிறான். எப்பா நாகராஜா, பாத்தியாப்பா உன்னுடைய ஜாதகத்தின் பலாபலத்தை பார்த்தாயா? சொல்கிறானே, இனி நான் ஒன்றும் செய்வதற்கு செய்ய முடியாதடா. கண்டான அருமை நாகராஜன் ஆண்டவா சிவனே, ஈரோடு 12 வருட காலம் உன்னையே நாடி நாடிழந்து நகரிழந்து மண்ணிழந்து மன இழந்து என் மனையாள் சுகங்கூடமர் உன்னையே நாடி நான் தஞ்சம் இருந்தனே. அதற்கு நீ கூறும் பதில் இதுதானா சிவனே? ஏ அண்டமா, எனக்கு மரளை தரலையானா என் நாட்டுக்கு போக மாட்டேன்,
நாகக்கனி பெண்கொடியாள் 12 வருட காலம் பாரதவம் இருந்து ஆண்டவனை பார்த்தீர்களா என்று நம்மளுக்கு மரளை வர வாங்கி வந்தீரா என்பதாக என் மனையோள் கேட்பானாரா ஆண்டவனை பார்த்தும் பிள்ளை இல்லை என்று சொன்னேனானா என் மனையோள் நாகக்கன்னி என் வாரத்திலே நாகமில்லை பிடுங்கிடுவாள் அவள் நல்லுயிரை மூலைக்கு என்னுடைய பாரத்திலே மாண்டு போவாள் அங்கு போய் நான் மாளுவரை காட்டிலும் விட உன்னுடைய மாறார வெந்தத்திலே என் உயிரை மடித்தால் அதிலேயாவது எனக்கு ஒரு பிள்ளை கிடைக்கும் இல்லையா எண்ணி நாகராஜன் என்பதாகவே அருமை நாகராஜ மன்னன் என்ன செய்யறார் வட்டத்து வாழுருவை நிறுத்தினார் கொண்டு வாழும் உனையிலே தன்னுடைய உயிரை மடிக்க சித்தமானான் நாகராஜன் உயிரை மடிக்க சித்தமாக இதை யாரு கண்டா யாரு பார்த்தார் அம்மை ஆரி பராசக்தியானவள் பார்க்கிறார் கண்ணன் தங்கை பார்வதி பார்த்தார் ஓடி வருகிறார் ஓடி வந்து ஆண்டவன் சிவன் முகம் பார்த்து சொன்னார் ஓய ஆண்டவன் இறைவா பரம்பொருளே நீங்கள் சொன்ன ஒரு வார்த்தையினாலே சரி பிள்ளை என்று சொன்னதினாலே தன் உயிரை துச்சமாக மதித்து வாழும் முனையிலே போறான் இறைவா அதனால் இவன் மடிந்தால் இவன் மடிந்த சேரி அவன் மனையாளை கட்டுமானா நாகக்கண்ணுக்கு தெரியுமானால் அவளும் எல்லாம் அழிஞ்சு போவா அதனால் இவனுக்கு பிள்ளை இல்லாட்டாலும் பரவாயில்லை இவன் மனையாள் என்னை போல் ஒரு பெண் இல்லையா பெண் அல்லவா அவளுக்கு அவ மனம் இறங்கி ஓய் சிவனே ஒரு பிள்ளை வரம் கொடுக்கணுமே அப்படி பிள்ளையா பிறப்பதற்கு கைலாசத்திலே ஒருவரும் கிடையாது. முன்னால் விட்ட சாபம் உனக்கு இன்று வந்து பலித்தது. முன்னால் என்னை சோதனை பார்த்தா இல்லையா? முப்பிறவியாக பிறப்பா என்று சொன்னேன் இல்லையா? அதனால் முதல் பிறவி முதல தர்க்கனுக்கு மகளாக நீ பிறந்தாய். தர்க்கம் கோட்டை அழிந்தது. இரண்டாவது பிறவி மூர்த்தி தில்லைவன மூவாரோட மையான கனகத்திலே பேச்சியாக பிறக்க வேண்டும் என்று சொன்னேன். அதுவும் முடிந்து விட்டது. மூணாவது பிறவிக்கு முக்தி மோட்சம் காணாமல் இருக்கிறார். இந்த யுகம் திரேநாயகம் திவரகாகியும் திரேதாயுகம் திவரகாயுகம் கிரேதாயுகம் முடிந்து கலி பிறந்திருக்கு. கலியுகம் நடக்கும். இந்த கலியுகத்திலே கலிய குறைகளை தீர்ப்பதற்கு காளியாக பிறப்பயம்மா
ஆச்சரியம் ஈவு இரக்கத்திற்காக வேண்டி இவனுக்கு பிள்ளையா பிறக்க வேண்டும் என்று சொல்கிறீர்கள் அல்லவா? அப்படி நான் இவனுக்கு பிள்ளையாக பிறந்தாலும் உங்களை பார்ப்பது கவலை வேண்டாமடி. இவன் கோட்டையிலே நீ பிள்ளையாய் பிறந்தையானால் வளர்ந்து வளர்ந்து வாழ்வுணவாகி மகள சங்காரம் என்று மடிக்கும் பொழுது உனக்கு முன்னோடும் பாலகனாய் மனையாள் கண்டாள் மன்னன் வேறோ நிலைய கண்டாள் பன்னீர் தம்பிலே சலங்கோல் படிவிடைகள் மன்னவனை கண்டபோது அந்த மனைவியானே நாகக்கண்ணி பெண்ணவள் ஒருபடி விட்டல்லவா மனையானவள்டா மன்னனிடம்தான் அமர்ந்து ஏ மன்னவா ஆரி கைலாச மாமரை போனீர்களா? கடவுள் சிவனாரை பார்த்தீரா? பகவானை பார்த்தீர்களா சுவாமி? ஈசன் பகவானை கண்டீர்களா என்று ஏற்ற பிள்ளை வர வாங்கினீர்களா என்று என்பதாகவே நாகராஜன் இடத்திலே மனையாள் நாகக்கண்ணி கேட்கிறா. அடியம்மா ஆரி கைலாச மாமரை போரே கடவுளை கண்டு கடவுள் சிவனாரையும் கண்டு பார்த்தேன் அம்மா.
அரிய தவம் இருந்ததினாலே நம்மளுக்கு ஆண் பிள்ளை வரமில்லை என்று சொல்லிவிட்டார். சொல்லிவிட்டா வேற என்ன சொன்னார்? அதனால பெருமையா தவம் இருந்ததினாலே பெரிய தவம் இருந்ததினால் பெண் பிள்ளை வரம் தந்திருக்கிறார். அது ஒரு பிள்ளை இல்லம்மா, அது ஒரு பிள்ளை இல்லையடி, 8 பெண் பிள்ளை வரம் தந்தார் என்று சொன்னார். இதோ தீர்த்த பிரசாதத்தை வாங்க திருநீர்பிடி என்பதாக கையிலே கொடுக்கிறான் இல்லையா, வாங்கினார். அந்த தீர்த்தத்தை வாங்கினாள் செய்யடையாள். நாக கன்னியானவள் அன்று தங்கி மறுநாள் உரையும் உதய காலம் அடுத்த நாள் காலையிலே என்ன ஆகிறது, ஆண்டவனை மனநார எண்ணி அந்த தீர்த்தமரை அருந்து வாழ ஆண்டவனுடைய சிவனுடைய அருளாலே அவ இட்டாளே 8 முட்டை 8 முட்டை ஈசன் பகவானுடைய பிறக்குகிற நேரம் நெருங்குகிறது. அந்த நாகலோகம் பட்டணத்தில் நாகராஜனுடைய மனையாள் 8 முட்டை தானே இட்டு அடகாத்திருக்கிறாள். 41 நாளாக
இறையும் புல்லும் அருந்தாமல் சரி அடி வயத்திலே முட்டை வைத்து அடகாத்திருக்கிறார். அடகாத்திருக்கிறாளே அவள் முட்டையிலே உன் கலை பாயணும், பாயந்து நீ பிறக்குகிற நேரம் நெருங்கி விட்டது இறங்கி விட்டது அம்மா என்று சொன்ன உடனே ஆரி சத்தியான பார்வதியா என்ன கலை மாறினாள், ஊரு மாறினாள். சரி சிவனாருடைய வார்த்தையை கேட்டு கேட்டு ஆதி சத்தியான பார்வதியால் ஓடி வருகிறார். ஓடி வருகிறார். நாக கண்ணி காத்திருக்கிறாள் அல்லவா முட்டை. 8 முட்டை. அந்த 8 முட்டையிலே அம்மை பராசக்தி கலை வந்து பாய்கிறது. பாய்ந்தது இல்லையா? முட்டையிலே அம்மை பார்வதி கலை பாய்ந்த போது முட்டையை காத்திருந்த நாகமானது அப்புறமாக விலக அந்த முட்டையிலே வெயில் முகம் பட்டது பாருங்கள். 8 முட்டை நிவரும் என்ன ஆகிறது பா? 8 முட்டை வெடிக்கிறது. எப்படி வெடிக்கிறது பார்? அங்கக்கா ஊரோடி விரித்த சடைகள் வேற சிறு கோலங்கள் ஆங்கார சிறுவத்தோடு 4 கால் 4 கைகளோடு வந்து 8 பிள்ளை காட்சி பூச்சில பிறந்தது இல்லையா? அப்படி பிறந்த வேளை முட்டையை பார்த்திருந்த நாகமும் பெண்ணாக ஓடுகிறது. ஆகாயிரு பிள்ளையாயிரு நாமளோ பாம்பு இனம். நம்மளுக்கு பிள்ளை பிறக்கணுமானால் பாம்பு மாறி இருக்கணும் அல்லதும் மனிதன் மாறியாக இருக்கணும். இது மனிதனாகவும் தெரியலை, பாம்பாகவும் தெரியலை. மனிதனுக்கு அப்பாற்பட்ட சிறுவத்திலே பிறந்திருக்க இந்த பிள்ளையை நாமல் பாதுகாக்க முடியாது என்பதாகவே ஆணாகம் பெண்ணாக அஞ்சி பயந்து ஓட அன்று பிறந்த 8 பிள்ளைகள் வருகிறார்கள். எங்கே வருகிறார்? மலைய நாடி காரிலை 8 பேரும் கடவுளை வந்து கண்டு ஆதிசக்தி கேட்பாளா ஐயாவே ஆண்டவனே நாகலோக பட்டணத்திலே அட்டகாணி 8 பேரா அவதரித்த விவரம் என்ன? எங்களுக்கு பேரு உண்டா புள்ளி உண்டோ என்று காடிமார் கேட்கும் ஒரு அந்த சிவனவன் பேர் கொடுத்தான். அடியே மங்கை, இந்த யுகம் திரேதாயுகம் துபரகாயுகம் கிரேதாயுகம் முடிந்து கலி பிறந்திருக்கிறது. கலிய குறைகளை அடைக்குவதற்காக வேண்டி உங்களை காளி என்ற அம்சத்தில் பிறவி செய்து உங்களுக்கு பேர் என்ன தெரியுமா? ஈசன் வேறு கொடுக்கிறான். முதலாம் வேறு பிறந்த பிள்ளையே ஆரம்பிகையா
பிள்ளையா நமக்கு வேமு பிறக்குறையா இசையரங்கப்பட்டேனம்மா சூழ வந்து பிறந்திடுமா அந்த திருவரங்க செல்லியருக்கு சூரபக்தனுடன்